ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது என்று மோசே தேவ ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் அவரை தேடுகிற ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாக தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் நடுவிலே ஸ்தாபித்து அவர்கள் நடுவிலே உலாவுகிறார். ஏன் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார் என்றால், ஜனங்களை ரட்சிக்கவும் அவர்களுடைய சத்துருக்களை அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவும் அந்த தேசத்தை ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் நடுவிலே ஸ்தாபித்து உலாவிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அருவருக்கிற அசுத்தமான பாவமான காரியங்களை ஜனங்களிடத்தில் கண்டு கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போகாதபடி உங்கள் பாளையத்தை நீங்கள் இருக்கிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மோசே சொன்னார். இந்த நாட்களிலே நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் தேவனாலே பெற்றும் தேவன் தங்கியும் இருக்கிற அவருடைய ஆலயம் என்று அறிந்திருக்கிறோமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜீவனை விலையாக கொடுத்து வாங்கப்பட்ட நாம், தேவனுக்கு உடையவைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுத்த தேவனுக்கே உரிய இந்த சரீரத்தை அசுத்தமாக்காதபடிக்கு பாவமான சிந்தனைகள், யோசனைகள், அசுத்தமான கிரியைகள், அவிசுவாசமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படாதபடி கரைதிரையற்றவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அசுத்தமான கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் யாவற்றையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வழிநடத்தி சென்ற தேவன் இன்று நமக்குள்ளே இருந்து நம்மையும் வழிநடத்தி நாம் செல்ல வேண்டிய பாதைக்கு நம்மை அழைத்து செல்லுகிற தேவனாக நம்மோடு கூடவே இருக்கிறார். நாம் வலதுபுறம் திரும்பும் போதும் இடதுபுறம் திரும்பும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி எங்கள் மத்தியிலே உலாவுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அசுத்தமானதை தொடாதபடி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. எங்களுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் காணப்படுகிற அசுத்தமான கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீர் எங்களுக்குள்ளே நிரந்தரமாக தங்கி வாசம் பண்ண எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.